Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா செம்ம டேஸ்டியான சாக்லேட் குல்ஃபி அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். கடையில் போயிட்டு 2 குல்ஃபி வாங்குற காசை வச்சு 10லேருந்து 15 குல்ஃபி வரைக்குமே நம்ம வீட்டில் செய்யலாம். வீடியோவில் சொல்லியிருக்கப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இனிமேல் ஐஸ்கிரீம் கடை பக்கம் போகவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக நம்ம வீட்லேயே சாக்லேட் குல்ஃபியை செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மைஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் திக்கான பாலாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். இந்த பால் அப்படியே சூடாகட்டும். பால் சூடாகிற டைமில் இது கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற பிஸ்கெட்டை 1-2 உடச்சி மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்டோடைய அளவு பார்த்திங்கன்னா 10 ரூபா பேக்கெட்டில் இருக்கிற ஃபுல் பிஸ்கெட்டையுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பிஸ்கெட் கூட 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி இதில் தண்ணி பால் எதுவும் சேர்த்துக்காம நல்லா ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடரை அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஒரு 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் 1-2 அரைப்படாமலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக இதை போல் அரைப்பட்டு இருக்கணுங்க. இப்போது இந்த அரைச்ச பிஸ்கெட்டை அப்படியே வச்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம பாலை சூடு பண்ண வச்சுருந்தோம்ல, பால் நல்லா சூடாகி பொங்கி வருது பாருங்கள். பால் பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். 3 நிமிஷத்துக்கு பாலை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கெட்டை பால் கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பால் கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பிஸ்கெட்டை சேர்த்து கலந்து விடும்போது பால் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகி வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கும். கரண்டி மேலே நல்ல ஒரு திக்கான லேயராக ஃபார்ம் ஆகும். இந்த அளவுக்கு பால் திக்காகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலுடைய சூடு அப்படியே ஆற விட்டுடலாம். ஐஸ்கிரீம் மிக்சருடைய சூடு ஆறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் மிக்சர் மேலே ஆடை படிஞ்சிருந்தது. அதை எடுத்து விட்டு சூடு ஆத்தந்தால அங்கங்கே கட்டியாக இருக்கிற போல் இருக்குது. இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் மிக்சரை நம்ம அரைச்சிட்டு செய்யும்போது குல்ஃபியும் சரி ஐஸ்கிரீமும் சரி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரைச்ச ஐஸ்கிரீம் மிக்சரை நம்ம குல்ஃபி மோல்டு அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். நான் ஒரு 6 குல்ஃபி மட்டும்தான் செஞ்சுருக்கேன். மீதி இருக்கிற ஐஸ்கிரீம் மிக்சரில் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஐஸ்கிரீம் மிக்சரை எல்லாத்துலேயுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பால் கவர் அப்படின்னா பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல, அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி கிளாஸை இதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லப்பர் பேண்டு போட்டிங்க அப்படின்னா அந்த கவர் எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸையும் குல்ஃபி மோல்டையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஐஸ் ஸ்டிக்கை இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீதி வச்சுருக்க ஐஸ்கிரீம் மிக்சரை ஒரு கப்பில் ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையுமே ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இன்றைக்கி ரெடி பண்ண இந்த ஐஸ்கிரீம் மிக்சரில் நமக்கு குல்ஃபி வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா குச்சைஸ் மாடலில் வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஐஸ்கிரீம் போலவும் செஞ்சு சாப்பிடலாம். 8 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போது குல்ஃபி மோல்டில் இருக்கிற அலுமினியம் ஃபாயிலை எடுத்துகிட்டு நம்ம 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டி குல்ஃபியை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வெளியே இழுத்தோம் அப்படின்னாலவே ரொம்ப சூப்பராக டிமோல்ட் ஆகிடுங்க. குல்ஃபியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டும் சொல்லவே வேணாம், பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறைய மெத்தடில் நீங்கள் குல்ஃபி செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி குல்ஃபி செஞ்சு நீங்கள் சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப சுலபமாக இருக்கும். அதிகமான பொருள் எதுவுமே தேவைப்படாது. ஐஸ்கிரீமுக்காக நம்ம கப்பில் ஊற்றி வச்சோம்ல, அதுவுமே எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீமையும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு அப்படின்றது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கபடியே இந்த குல்ஃபியையும் ஐஸ்கிரீமையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கடை பக்கம் போகவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கினதால் தான் கேட்பாங்க, வீட்டில் செஞ்சுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ரொம்பவே ஹைஜெனிக்காக ஹெல்த்தியாக சாக்லேட் குல்ஃபி அண்ட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.